கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வழி பயணங்களிலே, அல்லது நம்முடைய குடும்ப யாத்திரையிலே, அல்லது பரலோக யாத்திரையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலாக்கியம் தேவதூதர்களின் பாதுகாப்பு. தேவதூதர்கள் நமக்காக முன்னே கடந்து செல்லுகிறவர்கள். ஐயா, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள் நித்தமும் என் பிதாவினுடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்ன அன்பின் ஆண்டவருடைய கூற்றின்படியே நிச்சயமாக இந்த சிறியரில் ஒவ்வொரு பேருக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பரிசுத்த தூதன் இருக்கின்றான். கர்த்தரே சொல்லுகிறார், யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஆதரவற்றவர்களைப் போல அல்லது யாருடைய சகாயமும் உதவியும் இல்லாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கென்றும் ஒரு பரிசுத்த தூதன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள். அந்த தூதன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து எல்லாவற்றையும் பரலோக தேவனிடம் சமர்ப்பிக்கிறவனாய், தேவ உத்தரவை பெற்றுக் கொள்ளுகிறவனாய், உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான எல்லாவற்றையும் செம்மையாக்குகிறவனாய் கடந்து செல்ல முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, ரட்சிக்கப்படுகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது தூதர்கள் மத்தியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் பொழுது, அல்லது நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம், இந்த அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம் எங்கே பாவிகள் மனம் திரும்புகிறார்களோ, எங்கே ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிறானோ, அதற்காக பரலோக தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாக ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, ஐஸ்வரியத்தை, ஐயா, பாதுகாப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி, ரட்சிப்பை உற்று பார்க்க ஆவலாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் என்று சொல்லப்பட்டதின்படி, நிச்சயமாய் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இந்த நல்ல கர்த்தர், நம்முடைய தேவாதி தேவன் நமக்காக தூதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற மேலான ஸ்லாக்கியத்தை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அந்த தூதர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்வார்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்கும் எனக்கும், தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மேலான ஸ்லாக்கியம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, யாத்திராகமம் 23 அதிகாரம் 20 கர்த்தர் இப்படியாக மோசேயை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். ஐயா, கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்த காரியத்திலே உங்களை நடத்தி கொண்டு போவதற்காக, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேலான ஸ்லாக்கியங்களை, மேன்மைகளை, மகிமையான ஆசீர்வாதங்களை, அல்லது நீங்கள் சென்று சேர வேண்டிய தேசத்திற்கு, சென்று சேர வேண்டிய பகுதிக்கு, ஆசீர்வாதங்களுக்கு உங்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் கர்த்தரே உங்களுக்கு முன்பாக, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், மோசேயோடு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அந்த தூதனானவர் சமூகத்திலே எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன்னே சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூயோசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார்கள். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற பரிசுத்த தூதர்கள்,
ஐயா, உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற பரிசுத்த ஆவியானவரின் சமூகம் நிச்சயமாய் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை, நல்ல தேவ வசனங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கொடுக்கிறதே. அவற்றிற்கு செவி கொடுங்கள். பரிசுத்த ஆவியை கோபப்படுத்தாமலும் விசனப்படுத்தாமலும் இருங்கள். உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் நாம் செய்கிற தவறுகளும், நாம் செய்கிற எல்லா கீழ்ப்படியாமையின் காரியங்களும் அவர் பொறுத்து கொள்ளாதது போல் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் நடவாதபடி அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் என்ன நடக்கிறது? 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஐயா, அதாவது அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிய கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன் என்று சொன்னாரே. அப்படியே நிச்சயமாய் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களில் இருந்து விலக்குவார். நிச்சயமாய் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே, உன் குடும்பத்திலே இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உங்கள் தேசத்திலே இருப்பதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கள் மிக அற்புதமான குருசேடுகளிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அநேக பிள்ளைகள், ஐயா, எங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டான போதிலும் அழிந்து அழிந்து போகிறது. எப்படி இவைகள் எல்லாம் நடக்கிறது என்பதை நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் நடக்கிறது என்று எங்களோடு சொல்லுவதுண்டு. நிச்சயமாய் அது போன்ற பிள்ளைகளோடும் நாம் சொல்லும் பொழுது, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்ப்பம் விழுகிறதும் கர்ப்பத்தை கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத சத்துருவை கடிந்து கொண்டு ஜபிக்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தினால் அவனுக்கு விரோதமாய் நாம் நிற்கும் பொழுது, நிச்சயமாய் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உங்கள் தேசத்திலும் உங்கள் குடும்பத்திலும் இருப்பதில்லை என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். பாருங்கள், 27 கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயோ, எனக்கு யார் உதவி இருக்கிறார்கள்? எப்படி நான் கடந்து செல்ல போகிறேன்? இது போன்ற பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்களை தாண்டி என்னுடைய பிரயாணம் எப்படி, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? என்னுடைய குடும்பத்தின் பிரயாணம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்க போகிறது என்று நினைக்கிறீர்களே, நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். ஐயா, நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் இருக்கிற சத்துருக்கள் எல்லோரும் கலங்கடிக்கப்படுவார்கள். எல்லோரையும் கர்த்தர் முதுகு காட்ட பண்ணுவார். நிச்சயமாய் உங்கள் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்திரையும் துரத்திவிட குளவிகளை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னது போலவே, ஐயா, உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்புவாரோ, தூதர்களை அனுப்புவாரோ, அல்லது உங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கே பயப்படுகிற பயத்தை அனுப்புவாரோ, எப்படி ஆனாலும் சரி உங்களுக்கு முன்பாக கர்த்தரே கடந்து செல்லுவார். நிச்சயமாக அவரே கடந்து சென்று உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் கையின் பிரயாசங்களில் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவருடைய தூதன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வான் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் மாத்திரம் வேறு எதையும் சேவிக்காமல், வலது இடது பக்கம் சாயாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஐயா, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான அதிசயமான காரியங்கள் நடக்கும். தூதர்கள் உங்களை பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் உங்களை செம்மையான வழிகளிலே நடத்தி கொண்டு போவார்கள். நீங்கள் நினைத்து பார்த்திராத மேன்மையான இடங்களிலே, ஐயா, நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதமான அருமையான இடங்களிலே உங்களுக்கு பங்கு கிடைக்க செய்வார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எத்தனை சத்துரு கூட்டங்கள் உங்களை சூழ்ந்து, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை சூழ்ந்து வந்தாலும்
வந்தாலும் சரி, அத்தனை பேருக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, தேவ தூதர்களே கடந்து சென்று உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய் கடந்து செல்லுவார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் மகாபயங்கரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். தேவதூதர்களே உங்களை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களுக்கு முன்பாக பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நாளிலே எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கடந்து சென்ற ஒரே ஒரு தூதன் அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தார் என்று வாசிக்கிறோமே. அதுபோன்ற அற்புதமான காரியங்கள் உங்களோடு வருகிற தேவ தூதனானவரை நீங்கள் மட்டுப்படுத்தாதிருங்கள், குறைவாக நினையாதிருங்கள், அவரை ரெகக்னைஸ் பண்ணுங்கள். ஒரு பரிசுத்த தூதன் எனக்காக என்னோட வந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். எனக்கு முன்பாக, என் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு தூதன் புறப்படுகிறான் என்று நம்புங்கள். நீங்கள் கடந்து செல்லுகிற காரியங்களில் எல்லாம் உங்களை செம்மையான நன்மையான வழிகளிலே நடத்தி கொண்டு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நடத்தி கொண்டு தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பதற்காக, பறந்து காக்கிற பட்சியை போல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சுமந்து காப்பதற்காக, முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னாரே, இவைகளை அற்புதமாய் அழகாய் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக வருகிற அற்புதமான தேவதூதனை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் அவர்களுடைய பணி, அவர்களுடைய வேலை உங்களுக்கு அவசியம். ரட்சிப்பை சுதந்தரித்து விடுதலையை, பாக்கியத்தை, எல்லா சூழ்நிலைகளும் இருந்து அவற்றுள் விடுதலையையும் வெற்றியையும் சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் உங்களை செம்மையாய் கொண்டு நடத்துவார்கள், வெற்றியின் பாதையிலே கொண்டு நிறுத்துவார்கள். எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் நிலத்திலே அல்லது உங்கள் சொத்திலே அல்லது உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் கையின் பிரயாசத்திலே அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எங்கே எங்கே எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்களோ, எங்கே எங்கே பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதோ, எங்கே எங்கே தடைக்கற்கள் எல்லாம் எங்கே எங்கே அசையாத மலைகளை போன்று இருக்கிறதோ, இவைகளை எல்லாம் புரட்டி தள்ளுவதற்காக, மைட்டி காட், யாருமே மனிதர்கள் புரட்டி தள்ளவே முடியாத கற்களையும் மலைகளையும் கதவுகளையும் அடைப்புகளையும் திறப்பதற்காக நிச்சயமாக உங்கள் வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறான் ஒரு பரிசுத்த தூதன் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அப்பேற்கொத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், நிறைவேற்றுவார். ஆச்சரியமான அதிசயமான வெற்றிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்திலே வருகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், வியாதியை இவர்களில் இருந்து, இவர்கள் குடும்பத்தில் இருந்து விலக்கும்படியாய், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் இனி இவர்கள் தேசத்திலே, இவர்கள் குடும்பத்திலே இல்லாதபடி ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். வழியிலே உம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்காக நீங்க ஆயத்தப்படுத்தின அற்புதமான அதிசயமான வாக்குத்தத்தங்களை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்வதற்காக நீரே இவர்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறதற்காக உமது சார்பிலே, எங்கள் பரிசுத்த தெய்வமே, உம்முடைய சார்பிலே உம்முடைய தூதன் ஒருவனை நீர் அனுப்புகிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. வழியிலே நாங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி, எங்களோடு வருகிற ஆவியாய் இருக்கிற தூதனை துக்கப்படுத்தாதபடி, கோபப்படுத்தாதபடி, நிச்சயமாய் நாங்கள் அவருக்கு அடங்கி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் வாழுகிற பெரிய பாக்கியத்தை, கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வாக்கை நன்றாய் கேட்டு நீர் சொல்லுவதை எல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது நீரே எங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும், எங்கள் எதிரிகளுக்கும் விரோதிகளுக்கும் விரோதியாகவும் எதிரியாகவும் இருப்பேன் என்று சொன்னீங்களே, அப்படியே உம்முடைய தூதனானவர் எங்களுக்கு முன்பாக சென்று, ஓ லார்ட், நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற இடத்திற்கு எங்களை நடத்தி கொண்டு போகும்படியாய்
எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்படியாய் அற்புதங்களின் தேவனானவர் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பிரத்யேக கிருபையுடன் பிரத்யேக தயவுடன் லார்ட் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஐயா, விசேஷித்த ஞானத்தை, கிருபையை, விசேஷித்த தயவை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அனந்த ஞானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, தடையில்லாதபடி காரியங்களை நடத்தும்படியாய் இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல வேலைகளை, நல்ல விசாக்களை, நல்ல ஜாப் ஆர்டர்ஸை, ஐயா இவர்களுக்கு வர வேண்டிய வரன்களை, இவர்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன்கள் எங்கே எங்கே தடைபட்டு இருக்கிறதோ அந்த வேலைகளும் வரன்களும், ஐயா இவர்களுக்கு வர வேண்டிய விசாக்களும், இவர்களுக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட் ஆர்டர்களும், இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகளும் எங்கே தடைபட்டிருக்கிறதோ, யாருடைய சமூகத்திலே தடைபட்டிருக்கிறதோ அங்கே இருந்து அவைகள் புறப்படும்படியாய், அவர்களை கொண்டு நடத்துகிற தேவதூதர்கள் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய், இவர்களை நோக்கி வர வேண்டிய நபர்கள் எல்லாம், இவர்களுக்கு ஆதரவு செய்கிறவர்கள், இவர்களுக்கு வியாபாரத்தை கொடுக்கிறவர்கள், இவர்களை வாழ வைக்க வேண்டியவர்கள், மைட்டி காட், நீங்க சொன்னது போலவே எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் இவர்களிடமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளிடமாய் தாண்டி வந்து இவர்களுடையதாய் மாறும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர் பலத்த கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இந்த ஊழியத்தை, இந்த வீடியோவை இதற்கு உறுதுணையாய் இருக்கிற அன்பு சகோதரன் வாழ்வான் குன்றத்தை சார்ந்த தினகரன் என்ற அன்பு சகோதரனையும், அவனோடு உடன் பணி செய்கிறவர்களையும், குடும்பத்தாரையும், பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும், அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், அவர்களை நோக்கி வர வேண்டிய நல்ல சந்தர்ப்பங்கள், கான்ட்ராக்டுகள், தொழில்கள், லார்ட் விசாக்கள் மற்றும் வரன்கள் ஒன்றும் தாமதம் இல்லாதபடி கடந்து வரும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எங்கும் எதிலும் சிக்கிக் கொள்ளாதபடி, இவர்கள் கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு, லார்ட் உம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் எங்கும் இடறிவிடாதபடிக்கு, இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எங்கும் இடறிவிடாதபடிக்கு அவைகளை கொண்டு சேர்க்கும்படியாய், அவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நடக்க போகிற கூட்டங்களுக்காக, திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆந்திராவிலும் ஒரிசாவிலும் தொடர்ந்து மணிப்பூர் மாகாணத்திலும் நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தயவும் கிருபையும் காருண்யமும் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இதை விசுவாசியுங்கள், அப்படியே நடக்கும். உங்களுக்கு முன்பாக வல்லமை பொருந்திய மகா பராக்கிரமசாலியான தேவ தூதன் அனுப்பப்படுவான். உங்களோட இருக்கிற தூதன் உங்களை, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவான். இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. ஆமென்.